ஸ்ரீ கர்க சம்ஹிதை 5ஆம் அத்தியாயம். வெவ்வேறு இடங்கள் மற்றும் வெவ்வேறு வகுப்புகளை சேர்ந்த பெண்கள் கோபியர்களாக இருப்பதற்கான காரணங்கள் மற்றும் அவதார அமைப்பின் விளக்கம். பகவான் ஸ்ரீஹரி கூறுகிறார், வைகுந்தத்தில் வாசம் செய்யுங்கள். ரமாதேவியின் துணைவியர் ஸ்வேத துவீபரின் துணைவிகள் மேல் வைகுந்தத்தில் அஜித் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதங்களில் வசிக்கும் தெய்வங்கள் மற்றும் கடலிலிருந்து தோன்றி ஸ்ரீ லோகாச்சல் மலையில் வசிக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாயகியான லக்ஷ்மி தேவியின் துணைவிகள் அனைவரும் பிரஜத்தில் கோபிகைகளாக மாறுவார்கள். கடந்த காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு புண்ணியங்களின் செல்வாக்கால் சில தெய்வீகமற்ற மற்றும் சில நன்மை, ஆர்வம் மற்றும் இருள் ஆகிய 3 குணங்களாக கொண்ட சில தெய்வங்கள் பிரஜ மண்டலத்தில் கோபியர்களாக மாறுவார்கள். ருச்சிக்கு மகனாக அவதரித்த தேவலோகத்தின் அதிபதியான யக்ஞனை கண்டதும் தேவதைகள் அன்பின் சுவையில் மூழ்கினர். பின்னர் அவள் தேவலஜியின் கட்டளைப்படி இமயமலைக்கு சென்று மிகுந்த பக்தியுடன் தவம் செய்ய தொடங்கினாள். பிரம்மதேவர் அவர்கள் அனைவரும் என் பிரஜத்திற்கு சென்று கோபியர்களாக மாறுவார்கள். தன்வந்திரி பகவான் இந்த பூமியிலிருந்து மறைந்த போது அனைத்து மூலிகைகளும் மிகுந்த துக்கத்தில் மூழ்கி இந்தியாவில் தங்களை பயனற்றவை என்று கருதத் தொடங்கினர். பின்னர் அவர்கள் அனைவரும் அழகான பெண்களைப் போல மாறு வேடமிட்டு தங்கள் தவத்தை தொடங்கினர். 4 யுகங்கள் கடந்த பின்னர் பகவான் ஸ்ரீஹரி அவர்களிடம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஒரு வரம் கேளுங்கள் என்று கூறினார். இதனை செவிமடுத்த அந்த பெண்கள் அந்த பரந்த காட்டில் விழிகளை திறந்தபோது அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீஹரியின் பார்வையால் மயங்கி, எங்கள் கணவர்களைப் போல எங்களை வணங்கும் அளவிற்கு கருணை காட்டுங்கள் என்று கூறினர். பகவான் ஸ்ரீஹரி கூறினார், மூலிகைகள் வடிவில் உள்ள பெண்களே, துவாபர யுகத்தின் இறுதியில் நீங்கள் அனைவரும் பிருந்தாவனத்தில் கொடிகள் வடிவில் வசிப்பீர்கள். அங்கே நான் உங்கள் விருப்பங்களை எளிதில் ராசத்தில் நிறைவேற்றுவேன். பகவான் கூறுகிறார், பிரம்மம் பக்தியுடன் அந்த பரிபூரண அதிர்ஷ்டசாலி மணமகள்களான பெண்கள் பிருந்தாவனத்தில் உள்ள லதா கோபிகள் ஆவார்கள். அதேபோல் ஜலந்தர் நகர பெண்கள் பிருந்தாபதியின் அதிபதியான பகவான் ஸ்ரீஹரியை கண்ட பிறகு தங்கள் இதயங்களில் இவ்வாறு தீர்மானிக்க தொடங்கினர், இந்த ஸ்ரீஹரி நம் அனைவருக்கும் இறைவனாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு குரல் அவரிடம் வந்தது, நீங்கள் அனைவரும் விரைவில் ரமாபதியை வணங்குங்கள். பின்னர் பிருந்தாவை போலவே நீங்களும் பிருந்தாவனத்தில் இறைவனின் அன்பான கோபியராக மாறுவீர்கள். மீள் அவதாரத்தின் போது மீள் மோதல். பகவான் ஸ்ரீஹரியின் பார்வையில் சமுத்திர கன்னிகைகள் அதாவது கடலில் உள்ள பெண்கள் மயங்கினர். ஸ்ரீ மத்ஸ்ய பகவானின் ஆசியுடன் அவர்களும் பிரஜத்தில் கோபியர்களாக மாறுவார்கள். என்னில் ஒரு பகுதியாக இருந்த மன்னன் பிருத்து மிகவும் சக்தி வாய்ந்த மன்னனாக இருந்தான். அவன் தன் எதிரிகள் அனைவரையும் வென்று பூமியிலிருந்து விரும்பிய அனைத்து பொருள்களையும் பிரித்தெடுத்தான். அந்த நேரத்தில் பர்ஹிஷ்மதி நகரில் வாழ்ந்த பல பெண்கள் அவரது பார்வையில் மயங்கி அன்பால் மூழ்கி அத்ரி முனிவரிடம் சென்று, பெரிய முனிவரே, மன்னர்களில் சிறந்தவர்களான பிருத்து மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் எப்படி எங்கள் கணவராக இருக்க இயலும்? தயை கூர்ந்து எங்களுக்கு கூறுங்கள் என்றனர். அத்ரி முனிவர், இன்று நீங்கள் அனைவரும் இந்த பசுவின் பால் கறக்க வேண்டும். இதுவே பூமி தாய், எல்லாவற்றையும் ஆதரிப்பவள். கடல் போல ஆழமானதாகவும் பரந்ததாகவும் அணுக முடியாததாகவும் இருந்தாலும் தங்கள் எல்லா ஆசைகளையும் அவள் நிச்சயமாக நிறைவேற்றுவாள் என்றார். பிரம்மதேவரே பிறகு தங்கள் மனதை பால் கறக்கும் பாத்திரமாக பயன்படுத்தி அந்த பெண்கள் தங்கள் ஆசைகளை தீர்த்து கொண்டனர். எனவே அவர்கள் அனைவரும் பிருந்தாவனத்தில் கோபியர்களாக இருப்பார்கள். மிகவும் வசீகரமான வடிவங்களை கொண்ட காமதேவரின் படைப்பாக இருந்த சிறந்த அப்சர பெண்கள்
பலர் நாராயண முனிவரை மயக்க கந்தமாதன மலைக்கு சென்றனர். ஆனால் அவரை கண்டதும் அவர்களும் தங்கள் புலன்களை இழந்தனர். இறைவனை தங்கள் கணவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களின் இதயங்களில் எழுந்தது. பின்னர் திறமையான துறவி நாராயண முனிவர், நீங்கள் பிரஜத்தில் கோபியர்களாக இருப்பீர்கள், அங்கே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்றார். பிரம்மதேவர் சுதல நாட்டு பெண்கள் வாமனமூர்த்தியை கண்டு அவரை கண்டறிய வேண்டும் என்ற தங்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்த தொடங்கினர். பின்னர் அவர் தவம் செய்ய தொடங்கினார். எனவே அவர்களும் பிருந்தாவனத்தில் கோபியர்களாக இருப்பார்கள். சர்ப்ப மன்னனின், அதாவது அரவ அரசனின் மகள்கள் பரமபுருஷ பகவானை அவரது அவதாரத்தில் சேஷனாக கண்டு அவரை தங்கள் மகளாக்கிக் கொள்ளும் விருப்பத்துடன் அவரை வழிபட்டவர்கள் அனைவரும் பிரஜத்தில் எழுந்து பகவான் பலதேவருடன் ராசத்தில் லீலைகளை அனுபவிப்பார்கள். கஷ்யப முனிவர் வாசுதேவராக இருப்பார். மிகவும் மதிக்கப்படும் அன்னை அதிதி தேவி தேவகி வடிவில் அவதரிப்பார், அன்னையாக இருப்பார். பிரான் என்ற வசு சூரசேனராகவும் துருவென்ற வசு தேவகராகவும் அவதரிப்பார். வாசு என்ற வசு உத்தவரின் வடிவத்திலும் தோன்றுவார். கருணை உள்ள தக்ஷ பிரஜாபதி அக்ரூரரின் வடிவத்திலும் அவதரிப்பார். குபேரர் ஹதிக் என்ற பெயரிலும் ஜல்கே சுவாமி வருண் கிருதவர்மன் என்ற பெயரிலும் புகழ் பெறுவார். பண்டைய மன்னர் பிரசின்வர்கி காத் மற்றும் மருத் கடவுள் உக்ரசேனராகவும் மாறுவார். அந்த உக்ரசேனரை நான் அரசராக்கி அவரை நன்கு பாதுகாப்பேன். பக்தர் மன்னர் அம்பரீஷர் யுயுத்தன் என்ற பெயரிலும் பக்தர் பிரகலாதர் சாத்தியகி என்ற பெயரிலும் தோன்றுவார். க்ஷீரசாகரர் சாந்தனுவாக இருப்பார். வசுக்களில் சிறந்த துரோணர் பீஷ்ம பிதாமகர் வடிவத்திலும் பிறப்பார். திவோதாஸ் ஷாலரின் வடிவத்திலும் பாக் என்ற சூரியன் திருதராஷ்டிரரின் வடிவத்திலும் அவதரிப்பார். பூஷா என்ற புகழ்பெற்ற தெய்வம் பாண்டு. நல்ல மனிதர்களில் மதிக்கப்படும் தர்மராஜர் மட்டுமே யுதிஷ்டிரராக அவதரிப்பார். காற்று தேவர் மகாபலசாலியான பீமசேனராகவும் ஸ்வாயம்புவ மனு அர்ஜுனராகவும் அவதரிப்பார். சதரூபை தேவி சுபத்ரையாகவும் சூரிய நாராயணர் கர்ணனாகவும் அவதரிப்பார். அஸ்வினி குமாரர்கள் நகுல சகதேவர்களாகவும் இருப்பார்கள். தாத்தா மகத்தான மற்றும் சக்தி வாய்ந்த உடலின் பெயரால் பிரபலமானவர் நெருப்பு தேவர் மகத்தான மற்றும் மகிமையான துரோணாச்சாரியாரின் வடிவத்தில் அவதரிப்பார். கலி புருஷன் துரியோதனனாக தோன்றுவார் மற்றும் சந்திரமா அபிமன்யுவாக அவதரிப்பார். துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் பூமியில் சங்கரரின் உண்மையான வடிவமாக இருப்பார். இந்த வழியில் எனது கட்டளைப்படி உங்கள் பாகங்கள் மற்றும் பெண்களுடன் நீங்கள் அனைவரும் யதுவன்ஷி, குருவன்ஷி மற்றும் பிற வம்சங்களில் மன்னர்களின் குலத்தில் தோன்ற வேண்டும். கடந்த காலத்தில் நான் பெற்ற அனைத்து அவதாரங்களிலும் அவர்களின் அரசியார்கள் பகவான் ஸ்ரீராமரின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என் ராணிகளிடையே 16,000 எண்ணிக்கையில் தோன்றுவார்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவரிடம் உரையாடிய பிறகு யோகத்தின் தெய்வீக வடிவத்தை எடுக்கும் முழுமுதற் கடவுள் அவரிடம் பின்வருமாறு உரையாற்றினார். பகவான் ஸ்ரீஹரி கூறினார், மகாமாதே, தாம் தேவகி 7வது கருவை வெளியே இழுத்து வசுதேவரின் மனைவியான ரோஹிணி திருவயிற்றில் வைப்பாய். பயத்தினால் தேவி ரோஹிணி பிரஜத்தில் உள்ள நந்தகோபரின் இல்லத்தில் வசிக்கிறாள். நீங்களும் அத்தகைய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலை செய்து நந்தகோபரின் மனைவியான அன்னை யசோதையின் கருப்பையிலிருந்து வெளிவர வேண்டும். நாரத மாமுனிவர் கூறினார், மன்னர்களில் சிறந்தவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் அனைத்து கடவுள்களுடன் இணைந்து முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி பூமியின் தெய்வத்திற்கு தனது வார்த்தைகளால் பொறுமையை கொடுத்து தனது இருப்பிடத்திற்கு சென்றார். மிதிலை மன்னரான ஜனக மன்னர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சந்திரனில் நீங்கள் மிகவும் பரிபூரணமானவர், அவரை உயர்ந்தவராக கருதுங்கள்.
கம்சன் போன்ற தீமைகளை அழிக்க மட்டுமே அவர் இந்த பூமிக்கு வந்துள்ளார். உடலில் முடிகள் உள்ள அளவிற்கு நாக்குகள் இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எண்ணற்ற சிறந்த குணங்களை விவரிக்க இயலாது. அரசரே, பறவைகள் தங்கள் வலிமைக்கு ஏற்ப வானத்தில் பறப்பது போல ஞானிகளும் தங்கள் அறிவு மற்றும் வலிமைக்கு ஏற்ப கிருஷ்ண சந்திரரின் தெய்வீக லீலைகளை பாடுகிறார்கள். இது கோலோக காண்டத்தின் ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் அவதார அமைப்பின் விளக்கம் என்ற தலைப்பிலான நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தின் 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.